வணக்கம் மக்களே. நடிகர் விஜயோடைய தாவேகா ஆட்சி அமைந்ததற்கு பிறகு அந்த கட்சியுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநருடைய அந்த பாரம்பரிய முறைப்படி ஆரம்பிக்கப்பட்டது. இதுவரைக்கும் திமுக ஆட்சியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 2021 2026 வரைக்கும் இதுவரைக்கும் ஆளுநர் சட்டப்பேரவைக்கு வந்து வெளிநடப்பு தான் பண்ணியிருக்காரு. கோவப்பட்டு பாதியில் வெளியே போயிடுவார், இல்லை கொடுத்த உரையில் மாற்றி பேசுவார், இல்லை கொடுத்த உரையை புறக்கணிச்சிட்டு போவார். ஒரே சண்டையாக தான் இருந்தது. ஆனால் முதல் முறையாக நடிகர் விஜயோடைய தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு இன்றைக்கி சட்டப்பேரவையில் ஒரு சுமூகமான உறவு, அதாவது ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் முடியாத ஒரு சுமூகமான உறவு. அதாவது முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது, இறுதியில் தேசிய கீதம் பாடப்பட்டது, கடைசிலையும் விழா நிறைவு வரும்போது தேசிய கீதம் வாசிக்கப்பட்டது. ஆளுநரே இதை பாராட்டி சமூக வலைதளத்தில் அவருடைய ட்விட்டர் பதிவுலையும் ஃபேஸ்புக்லேயும் ஒரு இணக்கமான அரசு இருக்குது, மக்களாட்சி இதுதான் உண்மையான மக்களாட்சி, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான அந்த உறவு ரொம்ப மேம்பட்டு கொண்டு இருக்குது, இதுதான் உண்மையான மக்களாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காரு. உண்மையிலே பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் திமுக அரசுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கும் இடையில் இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய ஆளுநர் கூட ஒரு கடுமையான மோதல் போக்கை தான் திமுக கடைபிடித்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது உண்மையிலே ரசிக்கக்கூடியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தமிழக மக்கள் அதை விரும்பல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கூட எப்போவுமே ஒரு இணக்கமான போக்கு இருந்தால் தான் மத்தியிலேருந்து வரக்கூடிய நிதி மாநிலங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியும், பல்வேறு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முடியும். ஸோ இப்படி தொடர்ந்து மாநில அரசு ஆளுநர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால், ஒரு மோதல் போக்கை கடைபிடிச்சிக்கிட்டே இருந்தால் அது ரசிக்கலை. பட் ஆனால் முதல் முறையாக ஒரு சாணக்கியனாக செயல்பட்டிருக்கிறார் நடிகர் விஜய். எந்த அளவுக்கு மோதிக்கிட்டு இருந்தாங்களோ கடந்த முறை, இன்னைக்கு ஒரு சுமூகமான ஒரு சட்டப்பேரவை வந்து செயல்பட்டது. ஆளுநர் அழகாக வந்து உரையை வாசித்துட்டு போனார். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ அது ஒரு ஒப்பாரி முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற லெவலில் ஆயிடுச்சு. என்ன இந்த மாதிரி கடுமையான வார்த்தையை உபயோகிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதர்சனா தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளவரசர் இருக்கார் இல்லையா, நம்ம பட்டத்து இளவரசர் உதயநிதி, இந்த விஜயோடைய ஆட்சி அமைந்ததுலேருந்து அவர் பார்க்குறவங்களை எல்லாம் எப்படின்னா இந்த ஆட்சி அமைந்தது, இந்த ஆட்சியை எப்படியாவது கவுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், இந்த ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு வேண்டியவர்கள் அவருடைய நண்பர்கள் வட்டாரத்தில் புலம்பிக் கொண்டிருப்பதாக செய்தி வருது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த முறை சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதாவது அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும், ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவர் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்படிங்கும்போது உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்டாலின்கிட்ட, நம்ம தாவேகாவுக்கு எதிராக ஓட்டு போடணும், இந்த அரசு இருக்கக்கூடாது, இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கார். ஆனால் ஸ்டாலின் கடுமையாக கோவப்பட்டிருக்கார். உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து மோதல் சண்டையே வந்திருக்கு. அதில் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் அந்த அரசுக்கு தாவேகாவுக்கு ஒரு பெரும்பான்மையை கொடுத்துருக்காங்க, அந்த கட்சி தான் ஆட்சியில் அமரணும்னு சொல்லி விரும்பிக்கிறாங்க. இப்போ நம்ம எதிராக ஓட்டு போட்டு அவங்கள தோற்கடித்தோம் அப்படின்னா, இல்லை அதற்குண்டான வேலைகளை செய்தோம் என்றால் மக்களுடைய கோபத்திற்கு நாம் ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லி உதயநிதியை அட்வைஸ் பண்ணி, தம்பி ரொம்ப சேட்டை பண்ணாதப்போ அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ திமுகவில் ஒரு கலகம் ஏற்பட்டது. தந்தைக்கும் தனையனுக்கும், அதாவது அப்பாவிற்கும் மகனுக்கும் ஒரு குடும்பிப்படி சண்டை ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தோட்டத்திலேருந்து எடுக்கிறேன். கடுமையான காற்று, இங்கு தென்மேற்கு அந்த பருவமழை தொடங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஏன்னா குற்றால சீசன் ஆரம்பிச்சதுனால கடுமையாக காற்று அடிக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆடியோவில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கொஞ்சம் பொறுத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ என்ன நடக்குது திமுகவில், அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். திமுக கலகலத்து போயிருக்கு, அறிவாலயம் விளவலத்து போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த விஜயோடைய ஆட்சி தாவேகாவுடைய ஆட்சியை கவுத்தரணும், அதுக்கு உண்டான என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இளவரசர் உதயநிதி ஒரு பக்கம் வேலைகளை செய்து கொண்டிருக்கார். பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் அவர் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தான் செய்திகள் வருது. இதை நம்ம உறுதிப்படுத்திட்டு தான் சொல்கிறோம். ஏன்னா விஜயோடைய அரசு இருப்பதை ஸ்டாலின் விரும்புகிறாரோ இல்லையோ, உதயநிதி 100% விரும்பலை. இவெல்லாம் முதலமைச்சராக இருந்து இவனுக்கு கீழே நம்ம எதிர்க்கட்சி தலைவராக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் உதயநிதி இருப்பதாக செய்திகள் வருது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சட்டப்பேரவையில் முதலாவது கூட்டத்தொடர், அதாவது சபாநாயகர் ஆளுநரை மரியாதை நிமித்தமாக அழைத்து வந்து ஆளுநர் உரையுடன் இன்றைக்கி அது முறையாக ஒரு பாரம்பரிய முறைப்பட இன்றைக்கி தாவேகா தன்னுடைய சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடர்ந்துருக்காங்க.
ஸோ இதில் உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா உதயநிதி பயங்கரமான பதாகைகள், அதாவது இந்த பிளாக் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதாகைகள்லாம் தூக்கி சிஎம் சார் வாயை திறங்க சார், என்ன சார் இப்படி பண்ணுறீங்களே சார், ரீல்ஸ் கவர்மெண்ட் நடத்துறீங்க, ரியலாக கவர்மெண்ட் நடத்துங்க சார் அப்படின்னு சொல்லி கடுமையான பதாகைகள்லாம் வச்சுருக்காங்க. அவங்க பேசின வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. மேலும் வந்து இந்த ஆளுநர் உரைக்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதல்வர் அவர், அதாவது விஜய் வந்து ஒரு அரசியல் அனுபவம் இல்லாமல் இருந்தாலும், ஒரு சினிமா துறையிலிருந்து வந்திருந்தாலும், அவருக்கு போதிய அரசியல் ஞானம் இல்லாமல் இருந்திருந்தாலும் அவர் ஒரு புதியவர், அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஒரு அரசியல் அமைப்பு அவரை அங்கீகரித்திருக்கிறது, மக்கள் அவர் முதல்வர் என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக நாம் அவருக்கு பிடித்திருந்தாலும் அவருக்கு நமக்கு பிடிக்காவிட்டாலும் அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும். ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் என்ன பேசியிருக்காரு பார்த்தீங்கன்னா, பொறுப்பற்ற முறையில் பேசியிருக்கார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள், ஆனால் எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிட்றாரு, கோட்டையிலே சாப்பிட்றாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிட்றாரு அப்படின்னு அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே நான் ஓப்பனாக சொன்னேன், அவனுக்குலாம் அறிவே இல்லைன்னு அர்த்தம். முதல்வர் சாப்பாட்டை எடுத்து அவர் வாயில வைக்காம உதயநிதி வாயிலே வைப்பார். இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு தரக்குறைவான பேச்சுக்கள், யோசிச்சு பாருங்கள். அவர் பேசியது உண்மையிலே சரியா? இந்த மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா திமுக யானை தான் தலையில் மண்ணள்ளி போட்ட மாதிரி அவங்க தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. தாமோ அன்பரசன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விசில் எப்படா இருக்குன்னு கேட்டார்ல, அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த விசில் நாய்ங்க எப்படா இருக்காங்க அப்படின்னு கேட்டார். ஸோ அதெல்லாம் கண்டித்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் பதிவு போடுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு பொறுப்பான ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி முதல்வரை பற்றி தரக்குறைவாக பேசுகிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? கேட்டால் நாங்கள் 76 வருட பாரம்பரியம், திராவிட மாடல், சமூக நீதின்னு சொல்லி பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் பேசுவாங்க. ஆனால் ஒரு முதல்வரை மதிக்க தெரியலை. ஒரு முதல்வர் நமக்கு பிடித்திருந்தாலும் பிடிக்காவிட்டாலும் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அரசியல் சாசனம் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அப்பேற்பட்ட முதல்வரை வந்து உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி முதல்வரை பற்றி தரக்குறைவாக பேசுவது அப்படிங்கிறது ரசிக்கக்கூடியதல்ல. ஏன் நான் அதை பற்றி பர்டிகுலராக பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு ஈக்குவலான பதவி. அதாவது ஒரு கேபினெட்டில் இருக்கக்கூடிய நிதியமைச்சரை போன்றோ ஒரு கல்வித்துறை அமைச்சரை போன்றோ ஒரு முக்கியமான பதவி. அவர் வந்து முதல்வரை பற்றி இந்த மாதிரி பொது வெளியில் பேசுகிறது வந்து ரசிக்கக்கூடாது. அது வந்து அவர் செய்யக்கூடாது. இந்த மாதிரிலாம் அவர் செய்யக்கூடாது. ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். பட் மாறாக இந்த மாதிரி கேவலப்படுத்துவது, முதல்வரை கேவலப்படுத்துவது அப்படிங்கிறது திமுக தனக்குத்தானே சவக்கூலி தோண்டிகிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். தனக்குத்தானே அவங்க ஒரு சவக்கூலியை உதயநிதியை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. மக்களாவது பார்த்து அடுத்து அவங்கள ஆட்சிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஏன் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. வெற்றி தோல்வி அரசியலில் நிலையானது கிடையாது. ஒருத்தருக்கு வெற்றி வரும், இன்னொரு தடவை தோல்வி வரும். ஸோ இப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது மக்களுக்கு எரிச்சல் வரும். அந்த கட்சி இப்போ தான் ஆட்சிக்கு வந்து 1 மாதம் ஆயிருக்கு. அதுக்குள்ளே அது சரியில்லை இது சரியில்லை, அதாவது திமுக ஆட்சியில் முப்போகமும் விளைந்தது, மும்மாறி மழை பொழிந்தது, நாட்டில் குற்றங்களே இல்லை, அதாவது பாலாறு தேனாறு ஓடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்த மாதிரியும் என்னமோ தாவேக்கா வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடே உல்டாவான மாதிரி உதயநிதி பேசிகிட்டு இருக்கார். ஸோ என்னை பொறுத்தவரை திமுகவில் கலகம் ஆரம்பித்துவிட்டது. தந்தை மகனுக்கு குடுமிப்பிடி சண்டை ஆரம்பித்துவிட்டது. இதை கேள்விப்பட்ட அதாவது கட்சியுடைய மூத்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, KN நேரு, ஏவா வேலு போன்றவர்கள்லாம் இப்படியே கட்சி போச்சுன்னா நிலையாக இருக்க முடியாது. ஏன்னா உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, கட்சியை வந்து நம்ம சீரமைக்கணும். அப்போனா இந்த வயதானவர்கள், இவங்க மூத்தவர்கள்லாம் வெளியேற்றுங்க, சீக்கிரம் வெளியேற்றுங்க. அப்போனா தான் உள்ளாட்சி தேர்தலையாவது நம்ம வந்து வெற்றி பெற முடியும். இன்னமும் நீங்கள் கட்சியை சீரமைக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த வயதானவர்களை நீங்கள் வெளியேற்ற மாட்டேங்கிறீங்க. ஸோ இதை உடனடியாக செய்யணும்னு அவர் ப்ரெஷர் கொடுக்குறாரு. இதை கட்சியோடைய மூத்த நிர்வாகிகள் ரசிக்கலை. அவங்க ஏன் உதயநிதி இவ்வளோ தூரம் ப்ரெஷர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரசிக்கலை. ஸ்டாலினே அதை விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. மெதுவாக செய்வோம், வேகமாக செய்து எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டால் கட்சியில் ஒரு பிளவு வந்துவிடுமோ, கட்சியில் விரிசல் ஏற்பட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் பயப்படுவதாக செய்திகள் வருது. ஸோ என்னை பொறுத்தவரை உதயநிதி ஸ்டாலின் தாவேக்கா அரசை கவிழ்க்கணும், அதற்குண்டான முயற்சிகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அவர் செய்து வருவதாக செய்தி வருது. இதை பற்றி ஜூனியர் விகடனே ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆப்ரேஷன் எஸ் அப்படின்னு. அதாவது அவர்கள் எதற்கு திட்டமிடுகிறார்கள் என்றால் 6 மாதம் வரைக்கும்
சட்டப்பேரவையிலேருந்து இந்த ஆளும் கட்சிக்கு எதிரான அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த மசோதாவை கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ பண்ணணும் அப்படின்னா சபாநாயகர் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் அவர்கள் கொண்டு வரலாம். சபாநாயகர் சரியாக செயல்படவில்லை, ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார், இந்த எதிர்க்கட்சிகளுடைய எம்எல்ஏக்களை வாங்குவதற்கு உண்டான குதிரை பேரத்திற்கு ஆளும் கட்சிக்கு அவர் துணையாக இருக்கிறார் அப்படின்னு சில அலிகேஷனை முன்வைத்து சபாநாயகர் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரலாம். அதன் மீது வாக்கெடுப்பு கூட நடத்தலாம். ஸோ அதன் மூலமாக தாவேகா அரசை கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சில முயற்சிகளில் பகிரங்க முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வருது. ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், தாவேகா ஆட்சியை கலைத்தீர்கள் என்றால் திமுகவில் போட்டி போடுறதுக்கு யாராவது ரெடியாக இருக்காங்களா சொல்லுங்கள். ஒரு எல்லா திமுக காரன்ட்டே நான் கேட்குறேன், தாவேகா ஆட்சி நீங்கள் கலைச்சிங்கன்னா திமுக சார்பில் செலவு செய்து போட்டியிட யாராவது தயாராக இருக்காங்க? ஒருத்தர் ரெடியாக இருக்க மாட்டாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆட்சியை கலைத்து இடையூறு செய்து மீண்டும் பொதுத் தேர்தலுக்கு வழி வைத்தீர்கள் என்றால் 108 தொகுதிகளில் வந்த விஜய் குறைந்தது 200 தொகுதிகளில் வச்சு வருவோம். எழுதி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு மக்கள் பேராதரவோடு இருக்காங்க. இன்றைக்கி ஆளுநர் என்ன சொல்லியிருக்காரு, 1967-72 எப்படி எம்ஜிஆர் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்தாரோ அதே போல் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை விஜய் ஏற்படுத்தியிருக்காருன்னு ஆளுநரே பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாரு. 3 ஆண்டுகளில் ஒரு கட்சி இந்த அமோக வெற்றியை பெற்றதில்லை என்று ஆளுநரே சொல்கிறார். ஸோ இதையெல்லாம் கொஞ்சம் சுய புத்தி இல்லைனாலும் திமுகவுக்கு சொல் புத்தியாவது இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.